ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக வீட்டிலையே மினி டிஃபன் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 50 கிராம் உளுந்தை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூரி மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம். வெண்பொங்கலுக்கு பச்சரிசி 50 கிராமும் பாசிப்பருப்பு 50 கிராமையும் வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், 4-5 மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரி மசாலா தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது வேகிற டைமில் உளுந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவில் தண்ணிலாம் வற்றிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ வெண்பொங்கலுக்கான ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உளுந்த வடைக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சைடில் மினி இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன். இப்போ இந்த டைமில் பூரிக்கான மாவையும் தேய்ச்சி வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இந்த டைமில் வெண்பொங்கலும் தாளிச்சிட்டேன் நான். அதை வீடியோவில் காமிக்க முடியல. ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், வெண்பொங்கலும் ரெடி ஆகிடும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்து மாவில் வடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மசால் தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக வீட்டில் நம்மளே மினி டிஃபன் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.